தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, யோவான் 21:23. ஆகையால் இந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். இதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 21, 22 நீங்க வாசிச்சாதான் புரியும். 21 அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். இது யோவானால் எழுதப்பட்டது. பேதுருக்கு என்ன அப்படின்னா, தேவன் அவனுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதை விட பிறருக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர் பேதுரு. அதனால் யோவானுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாரு. இயேசு அவ்வளவு அழகா சொல்லுவார் பாருங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். தேவன் வருமளவும் நாம் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் கண்டிப்பாக இருக்குமே. ஆனால் நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், அவரை பின்பற்றிப்போம். அவருடைய சித்தம் நம்மளோட வாழ்க்கையில் நித்தம் வெளிப்பட வேண்டுமானால் அவரை பின்பற்றியே போக வேண்டும் வாழ்நாள் முழுவதும். அது போல பேதுருக்கும் அதை தான் சொல்றாரு. யோவானுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா, அவன் மரிப்பதில்லை அப்படின்னு என்ன பண்ணல இயேசு சொல்லல, அவர் வருமளவும் அவன் இருக்க சித்தமானால், அதாவது அவன் இருக்கணும் அப்படின்னு தேவனுக்கு சித்தம் இருந்தா கண்டிப்பா இருப்பான். நம்மளோட வாழ்க்கையிலும் நாம் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம் இருக்குமே. ஆனால் நாம் என்றென்றும் அவருக்குள் நிலைத்திருப்போம். பேதுருவை போல தேவையில்லாத கேள்விகளுக்கு நம்மளோட வாழ்க்கையில் இடங்கொடாமல் அவரையே பின்பற்றி போவோம். நம் வாழ்க்கையில் என்ன சித்தமோ, அதாவது என்ன சித்தமோ அதை தேவன் கண்டிப்பாய் நடத்துவார். நம்மை ஒரு வித்தியாசமாய், ஒரு மேன்மையாய் எடுத்து பயன்படுத்துவார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.